எல்லோருக்கும் இனிய வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன்றான நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSC தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேசிய சேமிப்பு சான்றிதழ் ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு முதலீட்டு திட்டமாகும். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழ் இது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம், அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் 100% சேஃப்டி, 100% பாதுகாப்பான திட்டமாகும். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்குது, உத்தரவாதமான வருமானம் கண்டிப்பாக இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரூபாய் 1000 தேவைப்படும். அதுக்கப்புறம் 100 மடங்கில் இதில் உயர்த்திக்கிட்டே போக முடியும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது இதில் அன்லிமிட்டெட், உச்ச வரம்பு எதுவும் கிடையாது. as much as possible we can invest. இதனுடைய மெச்சூரிட்டி பீரியடு பார்க்கும்போது 5 வருடங்கள். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. NSC யூஸ் பண்ணி லோன்ஸ் நம்ம அவைல் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எளிமையாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா பார்க்கும்போது அந்த லாக்கிங் பீரியடில் ஒரே ஒரு முறை இதில் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை 1% to another பர்சனுக்கு இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஏதாவது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கும்போது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆட் பண்ணவங்க செக்ஷன் 80 யூஸ் பண்ணி ஐடி ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி 1,50,000 வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியலில் அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், வருமான வரி விலக்கு கிடைக்கும். டேக்ஸபிலிட்டின்னு பார்க்கும்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இயர் 5th இயரில் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அது டேக்ஸபிள் இன்கமாக கருதப்படுது. அதனால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இந்த இன்கம் நீங்கள் குறிப்பிடணும். யாரெல்லாம் இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஒரு இந்திய பிரஜை தாராளமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். NRI சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் இந்தியன், HUFன்னு சொல்லக்கூடிய இந்து அன்டிவைடட் ஃபேமிலி மற்றும் ட்ரஸ்ட், இவங்களாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு கார்டியன் ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர் பேரில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு மைனர் 10 வயது அடைந்த பிறகு அவன் சொந்த பேர்லேயே இந்த நேஷனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை துவக்க நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 3 adults வரைக்கும் இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழ் துவக்க முடியும். இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழ் கடந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வாறு இருந்தது, இது கடந்த வந்த பாதையை இப்போ பார்க்கலாம். 1/4/2020 முதல் 31/12/2022 வரை இன்ட்ரெஸ்ட் 6.80% per annum இருந்தது. 6.80% வட்டி விகிதம் இருந்தது. 1/1/2023 முதல் 31/3/2023 வரை இன்ட்ரெஸ்ட் 7% இருந்தது per annum, அதாவது 7% இருந்தது வட்டி விகிதம். 1/4/2023 முதல் டில் டேட் இன்று வரை பார்க்கும்போது என்னோட இன்ட்ரெஸ்ட் 7.70% இருக்குது, வட்டி விகிதம் 7.70% இருக்குது. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழுடைய டெனூர் 5 வருடங்கள். இந்த 5 வருட காலகட்டத்தில் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேற முடியுமா, வித்ட்ரால் பண்ண முடியுமா பார்க்கும்போது கண்டிப்பாக முடியாது. லாக்கிங் பீரியட் இதுக்கு 5 வருஷம் இருக்குது. இன்பிட்வீன் இந்த 5 வருஷத்துக்குள்ளே சாதாரண சூழ்நிலை ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேற முடியாது. ஒரு அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு அசாதாரண சூழலில் இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்லேருந்து வெளியேற முடியுமா பார்க்கும்போது அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறக்கம் தருவாயில் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேறலாம். இன்னொன்று ஆன் ஆர்டர் பை கோர்ட்டினோட உத்தரவு பேரில் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேற முடியும். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் வித்தின் 1 இயர்க்குள்ளே இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேறும்போது அதுக்கு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. இதுவே 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே ஒரு அசாதாரண சூழ்நிலையில் வெளியேறும்போது அதுக்கு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இதுக்கு கொடுப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு ஒரு அசாதாரண சூழ்நிலையில் வெளியேறும்போது இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை விட்டு வெளியேறும்போது என்டையர் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மெச்சூரிட்டி கேல்குலேஷன் பார்ப்போம். ஒரு நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வேல்யூ வருன்றதை பார்த்துடலாம்.
என்எஸ்சி அமௌண்ட் ஆகிய 1 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும். டோட்டல் டெனூர் பார்க்கும்போது பீரியட் பார்க்கும்போது 5 வருடங்கள். அந்த 5 வருடத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது 44,903 ரூபா கிடைக்கும். இது மெச்சூரிட்டி வழியாக பார்க்கும்போது 1,44,903 ரூபா கிடைக்கும். அதாவது என்எஸ்சி அமௌண்ட் முதலீட்டு அமௌண்ட்டான 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டான 44,903 ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி வழியான 1,44,903 ரூபா கிடைக்கும். இதுவே என்எஸ்சியில் வந்து 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும். பீரியட் பார்க்கும்போது 5 வருடங்கள். 5 வருஷத்துக்கு நம்ம இந்த 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,24,517 ரூபா கிடைக்கும். இது மெச்சூரிட்டி வழியாக பார்க்கும்போது 7,24,517 ரூபா கிடைக்கும். 10 லட்ச ரூபா இந்த என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும். பீரியட் பார்க்கும்போது 5 வருடங்கள். 10 லட்ச ரூபா அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 4,49,034 ரூபா கிடைக்கும். இது மெச்சூரிட்டி வழியாக பார்க்கும்போது 14,49,034 ரூபா கிடைக்கும். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழில் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.70% இருக்கும். பீரியட் பார்க்கும்போது 5 வருடங்கள். 5 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பார்க்கும்போது 6,73,551 ரூபா கிடைக்கும். இதை மெச்சூரிட்டி வழியாக பார்க்கும்போது 21,73,551 ரூபா கிடைக்கும். அதாவது என்எஸ்சி அமௌண்ட் சொல்லக்கூடிய டெபாசிட் அமௌண்ட் ஆகிய 15 லட்ச ரூபா முதலீட்டு அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 6,73,551 ரூபா ரெண்டு கூட்டும்போது மெச்சூரிட்டி வெளியான 21,73,551 ரூபா கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.